வணக்கம் சுற்றுலா திசை நேயர்களே, நாம் இந்த காணொளியில் உலக சிறப்பு வாய்ந்த கல்லணையை காணலாம். தமிழ்நாட்டில் உள்ள உலக பழமை வாய்ந்த அணை கல்லணை. கரிகால சோழனால் 1ஆம் நூற்றாண்டில் திருச்சிக்கு மிக அருகில் உள்ள தோகூர் என்னும் கிராமத்தில் காவிரி மீது கட்டப்பட்டுள்ளது. தற்போதுள்ள அணைகளில் கல்லணையே மிக பழமையானது எனவும் தற்போதும் புழக்கத்தில் உள்ளது எனவும் அறியப்படுகிறது. இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் என்றும் கூறப்படுகிறது. மணலில் அடித்தளத்தை அமைத்து கல்லணையை கட்டிய பழந்தமிழர் தொழில்நுட்பம் இன்று வரை வியக்கத்தக்க சாதனையாக புகழப்படுகிறது. கல்லும் களிமண்ணும் மட்டுமே சேர்ந்த ஒரு அமைப்பு இந்த கல்லணை. ஆயிரத்தி 900 ஆண்டுகளுக்கு மேலாக காவிரி வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வருவது அதிசயமே. கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி மற்றும் உயரம் 18 அடி ஆகும். இது நெளிந்து வளைந்த அமைப்புடன் காணப்படுகிறது. ஆயிரத்தி 839 அணையின் மீது பாலம் ஒன்று கட்டப்பட்டது. பல இடங்களிலிருந்து தினந்தோறும் ஏராளமானோர் இவ்வணையை காண வருவதால் இது ஒரு சுற்றுலாத்தலமாகவும் விளங்குகிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தை ஆண்ட கரிகால சோழன் காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வந்து மக்கள் துயரப்பட்டதை கண்டு அதை தடுக்க காவிரியில் ஒரு பெரிய அணையை கட்ட முடிவெடுத்தான். ஒரு நொடிக்கு 2 லட்சம் கனநீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல் அணை கட்டுவதற்கும் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் தமிழர்கள். காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன. அதன் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீர் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர். இதுவே இவ்வணையினை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.